வணக்கம் நண்பர்களே, கியானி இன்சான் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் விவேகானந்தரின் வாழ்க்கையின் அறிமுகம் மற்றும் எழுச்சியூட்டும் சம்பவங்களைப் பற்றி பேசுவோம். எனவே நேரத்தை வீணடிக்காமல் இந்த வீடியோவை தொடங்குவோம். நண்பர்களே, பெரிய மனிதர்கள் தங்கள் எண்ணங்களில் மட்டுமல்ல, அவர்களின் செயல்களிலும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். என் வாழ்க்கை ஒரு செய்தி என்று மகாத்மா காந்தி கூறியிருந்தார். விவேகானந்தர் இதை சொல்லவில்லை, ஆனால் அவரது வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான செய்தியாக நம் முன் உள்ளது. விவேகானந்தரின் வாழ்க்கையிலிருந்து இதுபோன்ற பல சம்பவங்கள் பல்வேறு புத்தகங்களில் காணப்படுகின்றன. அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம் மற்றும் புதிய பார்வைகளை பெறலாம். வாழ்க்கையில் நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்ப்பதற்கு இந்த சம்பவங்களை கடந்து செல்வது மிகவும் முக்கியமானதாக கருதலாம். விவேகானந்தரின் வாழ்க்கை தொடர்பான இதுபோன்ற சில சம்பவங்கள் இளைஞர்கள் உட்பட பரந்த சமுதாயத்திற்கு ஒரு புதிய உத்வேகமாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் இங்கே தொகுக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு இடத்தை கடந்து செல்லும் போது ஆற்றில் மிதக்கும் முட்டை ஓடுகளை குறிவைத்து சில சிறுவர்கள் பாலத்தில் நின்று துப்பாக்கியால் சுடுவதைக் கண்டார். எந்த ஒரு பையனின் ஒரு நோக்கமும் சரியாக தெரியவில்லை. பின்னர் அவர் ஒரு சிறுவனிடமிருந்து துப்பாக்கியை எடுத்து தன்னை குறிவைக்க ஆரம்பித்தார். அவர் முதல் இலக்கை எடுத்தார், அது முற்றிலும் சரியானது. பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் மொத்தம் 12 இலக்குகளை சுட்டார், அவை அனைத்தும் முற்றிலும் துல்லியமாக தெரிந்தன. இதை பார்த்த சிறுவர்கள் திகைத்துப் போய், இதை எப்படிச் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சுவாமிஜி சொன்னார், நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் முழு மனதையும் அந்த ஒரு பணியில் ஒருமுகப்படுத்துங்கள். நீங்கள் இலக்காக இருந்தால் உங்கள் முழு கவனமும் உங்கள் இலக்கில் மட்டுமே இருக்க வேண்டும். பின்னர் நீங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் உரையை படிக்கிறீர்கள் என்றால் உரையைப் பற்றி சிந்தியுங்கள். இதைத்தான் என் நாட்டில் குழந்தைகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டு பயணம் சென்றார். அவருடைய காவி உடைகளையும் கவர்ச்சிகரமான தலைப்பாகையையும் கண்டு மக்கள் வியந்தனர். உங்களது மீதி பொருட்கள் எங்கே என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை. சுவாமிஜி, என்னிடம் இந்த பொருள் மட்டுமே உள்ளது என்றார். அதனால் சிலர், ஏய், இது என்ன வகையான கலாச்சாரம்? உடலில் ஒரு காவித்தாள் மட்டும் போர்த்தப்பட்டுள்ளது. கோட், கால்சட்டை போன்ற உடைகள் இல்லையா? அதற்கு சுவாமி விவேகானந்தர் சிரித்துக் கொண்டே, எங்கள் கலாச்சாரம் வேறு, உங்கள் கலாச்சாரம் வேறு. உங்கள் கலாச்சாரம் உங்கள் தையல்காரர்களால் உருவாக்கப்பட்டது. அதே சமயம் நமது கலாச்சாரம் நமது குணத்தால் உருவாக்கப்பட்டது. கலாச்சாரம் என்பது ஆடைகளில் இல்லை, ஆனால் பண்பு வளர்ச்சியில் உள்ளது. ஒரு ஆங்கில நண்பர் மற்றும் திருமதி. சுவாமிஜி முல்லருடன் மைதானத்தில் உலா வந்தார். அதே நேரத்தில் ஒரு பைத்தியக்கார காளை வேகமாக அவர்களை நோக்கி நகர ஆரம்பித்தது. ஆங்கிலேயர் ஓடிப்போய் மலையின் மறுமுனையில் நின்றார். திருமதி முல்லரும் தன்னால் இயன்ற தூரம் ஓடி பீதியில் கீழே விழுந்தார். அவருக்கு உதவ வேறு வழியில்லாமல் சுவாமிஜியே காளையின் முன் நின்று யோசிக்க ஆரம்பித்தார். நகருங்கள், முடிவு வந்துவிட்டது. பின்னர் அவர் கூறினார், அந்த நேரத்தில் காளை தன்னை எவ்வளவு தூரம் வீசும் என்பதை கணக்கிடுவதில் அவரது மனம் மும்முரமாக இருந்தது. ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர் நிறுத்தி பின்வாங்கத் தொடங்கினார். கோழைத்தனமாக தப்பித்ததற்காக ஆங்கிலேயர்கள் மிகவும் வெட்கப்பட்டார்கள். திருமதி இத்தகைய ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியத்தை அவர்கள் எவ்வாறு திரட்ட முடியும் என்று முல்லர் கேட்டார். சுவாமிஜி 2 கல் துண்டுகளை எடுத்து அவற்றை ஒன்றாக அடித்து, ஆபத்து மற்றும் மரணத்தை எதிர்கொள்ளும் போது நான் கடவுளின் பாதங்களைத் தொட்டதால் நான் தீக்குச்சியைப் போல வலுவாக உணர்கிறேன். சுற்றுப்பயணங்கள் மற்றும் பேச்சுகளால் சோர்வடைந்த சுவாமி விவேகானந்தர் தனது இல்லத்திற்கு திரும்பினார். அந்த நாட்களில் அவர் அமெரிக்காவில் ஒரு பெண்ணுடன் தங்கியிருந்தார். அவர்கள் தங்கள் கைகளால் உணவு தயாரித்தனர். ஒருநாள் அவர்கள் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தபோது சில குழந்தைகள் அருகில் வந்து நின்றனர். பொதுவாக அவர் அருகில் குழந்தைகளின் ஓட்டம் வந்து கொண்டே இருந்தது. குழந்தைகள் பசியுடன் இருந்தனர். சுவாமிஜி தனது ரொட்டிகளை ஒவ்வொன்றாக குழந்தைகளுக்கு விநியோகித்தார். அந்த பெண் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். இதையெல்லாம் பார்த்து அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். கடைசியாக அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் சுவாமிஜியிடம், அந்த குழந்தைகளுக்கு எல்லா ரொட்டிகளையும் கொடுத்துவிட்டீர்களே, இப்போது என்ன சாப்பிடுவீர்கள் என்று கேட்டார். சுவாமிஜியின் உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றியது. அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார், அம்மா, ரொட்டி வயிற்றில் எரியும் உணர்வை அடக்கும் ஒரு பொருள். இந்த வயிற்றில் இல்லை என்றால் குறைந்தபட்சம் அந்த வயிற்றில். பெறுவதில் உள்ள மகிழ்ச்சியை விட கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி பெரிது. ஒருநாள் சுவாமி விவேகானந்தர் வகுப்பில் தன் நண்பர்களிடம் ஒரு கதை சொல்லிக் கொண்டிருந்தார். மாஸ்டர்ஜி எப்போது வகுப்பிற்குள் வந்து பாடம் நடத்தத் தொடங்கினார் என்பதை அறியாத அளவுக்கு அனைவரும் மூழ்கிவிட்டனர். மாஸ்டர்ஜி ஏதோ கிசுகிசுப்பதைக் கேட்டார். யார் பேசுவது என்று கேட்டான். அனைவரும் சுவாமிஜியையும் அவருடன் அமர்ந்திருந்த மாணவர்களையும் நோக்கிக் காட்டினர். மாஸ்டர்ஜி உடனடியாக அந்த மாணவர்களை அழைத்து பாடம் தொடர்பான கேள்வியை கேட்கத் தொடங்கினார்.
யாராலும் பதில் சொல்ல முடியாத நிலையில் மாஸ்டர்ஜி அதே கேள்வியை சுவாமிஜியிடம் கேட்டார். அவர் பதிலளித்தார். சுவாமிஜி பாடத்தில் கவனம் செலுத்துவதை மாஸ்டர்ஜி நம்பினார். மற்ற மாணவர்கள் உரையாடலில் ஈடுபட்டனர். சுவாமிஜியைத் தவிர அனைவரையும் பெஞ்சில் நிற்கும்படி தண்டித்தார். அனைத்து மாணவர்களும் பெஞ்சுகளில் நிற்க ஆரம்பித்தனர். சுவாமிஜியும் அவ்வாறே செய்தார். பிறகு மாஸ்டர் சுவாமியிடம் நீங்கள் உட்காருங்கள் என்றார். இல்லை ஐயா, இந்த மாணவர்களிடம் நான் தான் பேசிக் கொண்டிருந்ததால் நானும் எழுந்து நிற்க வேண்டும். சுவாமிஜி கூறினார். உண்மையை பேசும் அவரது தைரியத்தால் அனைவரும் ஈர்க்கப்பட்டனர். அந்த நாட்களில் சுவாமி விவேகானந்தர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நடந்தது. அவருடன் ஒரு குருபாயும் இருந்தார். சுய ஆய்வு, சச்சங்கம் மற்றும் கடுமையான தவம் ஆகியவற்றின் தொடர்ச்சியான செயல்முறை இருந்தது. எங்கெல்லாம் நல்ல புத்தகங்கள் கிடைத்தாலும் அவற்றை படிக்க மறந்ததில்லை. புதிய இடத்துக்கு செல்லும் போதெல்லாம் நல்ல நூலகத்தை தேடுவதுதான் அவரது முதல் தேடல். ஒரு இடத்தில் ஒரு நூலகம் அவரை வெகுவாக ஈர்த்தது. ஏன் இங்கே சில நாட்கள் முகாமிடக்கூடாது என்று நினைத்தார்கள். அவரது குருபாய் நூலகத்திலிருந்து சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கிலத்தின் புதிய புத்தகங்களை கொண்டு வந்தார். சுவாமிஜி அவற்றை படித்துவிட்டு மறுநாள் திருப்பித் தருவார். அந்த நூலகத்தின் கண்காணிப்பாளர் ஒவ்வொரு நாளும் புதிய புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு திரும்பப் பெறப்படுவதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார், அதுவும் போதுமான பக்கங்களுடன். அவர் சுவாமிஜியின் குருபாயிடம் கேட்டார், நீங்கள் இவ்வளவு புதிய புத்தகங்களை பார்ப்பதற்காக எடுக்கிறீர்களா? நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் நான் அவற்றை இங்கே காட்டுகிறேன். இவ்வளவு எடையை தினமும் தூக்க வேண்டிய அவசியம் என்ன? நூலகரின் இந்த அறிக்கைக்கு சுவாமிஜியின் குருபாய் நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை என்றார். எங்கள் குருபாய் இந்த புத்தகங்களை எல்லாம் மிகவும் சீரியஸாக படித்துவிட்டு திருப்பித் தருகிறார். இந்த பதிலைக் கேட்டு ஆச்சரியமடைந்த நூலகர், அப்படி இருந்தால் நிச்சயம் அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்றார். மறுநாள் சுவாமிஜி அவரை சந்தித்து, ஐயா, ஆச்சரியப்பட வேண்டாம். நான் அந்த புத்தகங்களை படித்தது மட்டுமல்ல, அவற்றை மனப்பாடம் செய்திருக்கிறேன். இப்படி சொல்லி திருப்பிக் கொடுத்த புத்தகங்களில் சிலவற்றை அவனிடம் கொடுத்து அவற்றில் பல முக்கியமான பகுதிகளை வாசகமாகச் சொன்னான். நூலகர் அதிர்ச்சியடைந்தார். அவன் நினைவின் ரகசியத்தை கேட்டான். முழு கவனத்துடன் படித்தால் மனதில் விஷயங்கள் பதிந்துவிடும் என்றார் சுவாமிஜி. ஆனால் இதற்கு மனதின் தக்கவைப்பு சக்தி அதிகபட்சமாக இருக்க வேண்டும் மற்றும் அந்த சக்தி நடைமுறையில் இருந்து வருகிறது. சுவாமி விவேகானந்தர் சிறுவயதிலிருந்தே பயமில்லாமல் இருந்தார். அவருக்கு 8 வயதாக இருக்கும்போது அவர் ஒரு நண்பர் வீட்டிற்கு விளையாடச் செல்வார். அவருடைய வீட்டில் ஒரு சம்பக் மரம் இருந்தது. ஒரு நாள் அந்த மரத்தை பிடித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருந்தார். நண்பரின் தாத்தா வந்தார். நரேந்திரன் விழுந்து விடுவானோ என்று பயந்தான். அதனால் விளக்கும்போது, நரேந்திரா, நீ இந்த மரத்திலிருந்து விலகி இரு, ஏனென்றால் இந்த மரத்தில் ஒரு பேய் வாழ்கிறது. நரேந்திரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அசுரனைப் பற்றி மேலும் சொல்லுமாறு தாத்தாவிடம் கேட்டுக்கொண்டார். தாத்தா மரம் ஏறுபவர்களின் கழுத்தை உடைப்பார் என்றார். எதுவும் பேசாமல் நரேந்திரன் முன்னேறினான். தாத்தாவும் சிரித்துக்கொண்டே முன்னால் சென்றார். குழந்தை பயந்துவிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் முன்னோக்கி சென்றவுடன் நரேந்திரன் மீண்டும் மரத்தில் ஏறி கிளையில் ஆடத் தொடங்கினான். நண்பன் சத்தமாக கத்தினான், தாத்தா சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை. நரேந்திரன் உரக்கச் சிரித்துவிட்டு, நண்பனே, பயப்படாதே. நீயும் மிகவும் அப்பாவி. யாரோ சொன்னதற்காக எதையும் நம்பாதீர்கள். நீங்களே யோசித்துப் பாருங்கள், இது உண்மையாக இருந்திருந்தால் என் கழுத்து நீண்ட காலத்திற்கு முன்பே உடைந்திருக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே.